கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு சத்தியத்தை பற்றி நம்ம படிக்கும்போது, சத்தியத்தில் நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை சத்தியபரர். அவர் நம்மளை விடுதலை செஞ்சு நடத்தக்கூடிய காரியங்களை நமக்கு நடத்திட்டு தான் வராரு. அதனால் இந்த நாட்கள் வந்து பொல்லாத நாட்கள், கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு வந்து எல்லா விதமான காரியங்களும் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்பொழுதும் அதெல்லாம் நம்ம வந்து தியானிக்க ஆண்டவர் உதவி செய்யணும். அடுத்தது அவருடைய கிருபை நமக்கு நம்மளோட இருந்து நம்மளை வந்து அந்த வசனங்கள்லாம் தியானிக்க பாருங்கள். அதுபோல் நமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். இன்றைக்கி வந்து விடுதலை, நிரந்தரமான விடுதலை, நமக்கு விடுதலை கிடைக்கணும் நம்ம நினைக்கும். நம்ம எதுலேருந்து விடுதலை கிடைக்கணும்னாலும் சரி, உலகத்தில் நம்ம எந்த இதை தேடி போனாலும் சரி, ஆண்டவர் கொடுக்குற விடுதலை வந்து நிரந்தரமானது. மற்ற விடுதலை எல்லாம் வந்து நமக்கு நிரந்தரம் இல்லாதது. அதனால அந்த விடுதலையை ஆண்டவர் தருபவர். அவர்கிட்ட இன்றைக்கி அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய விடுதலையை நமக்கு தந்துட்டாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு தான் அந்த நாட்களில் நம்ம அந்த வசனத்தை தியானிக்கணும். ஒரு சம்பவத்தையும் கூட நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களில் நாங்கள் படிக்க போகிற அந்த வசனங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். விடுதலை, நீங்கள் தான் விடுதலை எங்களுக்கு தருகிறவர் என்பதை நாங்கள் படிக்கும் பொழுதே எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் கட்டப்பட்டு இருக்கோமோ, எந்த இடத்துல நாங்கள் முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறோமோ ஆண்டவரே, அதில் நீங்கள் வந்து விடுதலையை தந்து வழிநடத்துகிற தகப்பனாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தத்தக்கதான் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நாங்கள் கேட்கும் பொழுதே எங்களுடைய இந்த வசனங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யத்தக்கதாய் இந்த நாட்களிலே கடைசி நாட்களில் வாழ்ந்து எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனங்கள் மூலமாக மாத்திரம்தான் நாங்கள் நிரந்தர விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசித்து இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு அந்த விடுதலையை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்குற பிள்ளைகளாய் ஆண்டவர் தருவது தான் நிரந்தர விடுதலை என்பதை நாங்கள் சொல்லி அவர்களையும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்றத்தக்கதாய், உண்மையை நேசிக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகளை எழுப்பத்தக்கதாக இந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. வெறுமையான கருத்தோட உண்மை சந்திக்க முடியாத ஆண்டவரை, நீங்கள் கொடுத்த வேலையை செய்து முடித்து ஓட்டத்தை முடித்த அந்த பவுலை போல நாங்களும் முடிக்கத்தக்கதான கிருபை தரமாக ஜெபிக்கிறோம். எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையெல்லாம் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் அற்புதமாக நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறேன். இருக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் எங்களுக்கு வசனத்தை போய்த்து நடத்துங்க. நீங்கள் எங்களுக்கு விடுதலை தந்து வழிநடத்துகிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கருத்தரமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற மயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். விடுதலையை பற்றி, நிரந்தர விடுதலையை பற்றி நம்ம விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாருங்கள், விடுதலை கிடச்சிட்டு தேசத்துக்கு விடுதலை கிடச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து விடுதலை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா நாட்டிலையும் விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கட்டுகள்னால கெட்டப்பட்ட நிலையில் விடுதலை தரக்கூடிய காரியங்கள்லாம் நடக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நம்ம கட்டப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற விடுதலை தான் நமக்கு நிரந்தரமான விடுதலை. அந்த விடுதலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விடுதலை கிடைச்சாலே அதுதான் நமக்கு நிரந்தரமான விடுதலை. அதுதான் நம்ம விடுதலையை பற்றி இந்த நாட்களில் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேச நம்ம ஜெயிப்போம். யோவான் 8வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, குமாரன் விடுதலையாகினா நீங்கள் மேயாகவே விடுதலையாவீர்கள். அப்போ குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விடுதலைக்கே வந்தவர். நம்மளை வந்து எல்லாவித காரியங்களிலும் விடுதலை செய்ய வல்லவர். அவர் வந்தவர் அப்படிங்கிறது நம்ம விசுவாசத்தோடு தான் நம்ம இந்த காரியங்களை செய்கிறோம். இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும். இந்த வசனங்களை தியானிக்கும் போது நமக்கு வந்து பாருங்கள், நம்மளை வந்து எதுலேருந்து ஆண்டவர் வந்து விடுதலை செய்கிறாரு. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கார். நம்ம கூட பேசுகிற நல்ல தகப்பனாக இருக்கார். பரிசுத்த ஆவியினால் நமக்கு வந்து கிருபையினால் அந்த ரட்சிப்பை கொடுத்து தான் அந்த பாவ அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை வந்து மீட்டெடுக்க வந்தார். இந்த முதலாவது மனுஷனுக்கு வந்து பாவம் செய்கிறான் பாருங்க. பாவம் செய்கிறவங்களுக்கு அந்த சமாதானமே இருக்காது. ஏன்னா பாவம் எப்பவுமே பாவமே செஞ்சு அந்த மனிதனுடைய உலகத்தில் உள்ள எந்த காரியத்திலையுமே வந்து ஒரு சரியான பாதையிலே போக மாட்டான். மனுஷன் ஆண்டவர் எப்படி உருவாக்குனாரோ அந்த காரியத்தை சரியான காரியத்தை செய்யலைன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் போய் அது ஆசீர்வாதத்தை இழந்த காரியங்கள் தான் செய்யும். அப்போ விடுதலை வந்து அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தில் அவன் வந்து கட்டப்பட்டு இருப்பான். நம்ம வந்து அந்த காரியங்கள்லேருந்து ஆண்டவர் வந்து அந்த அசுத்தத்திலேருந்து விடுதலையை தான் நம்ம பெறுறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு வந்தார். நாம் வந்து பாவ சோதனை, அதாவது பாவத்தினால வர நிறைய சோதனைகள்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டுடைய ஆவியானவரால் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோதனையில், வேதனையில், நோய்
நோய் பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவருக்கு அடிமையாக இருக்கோம். அவர் விடுதலை நமக்கு செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சிட்டா மாத்திரம்தான் அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நம்மளை விடுதலை செய்ய நல்ல வல்லவர் நம்மளோட கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்ட நிலையில் நாம் அந்த பாவத்தை வந்து மேற்கொள்ள முடியும். நாம் வந்து ஏதோ பிரச்சனை வந்துட்டுனாக்கி உலக பிரகாரமாக அந்த பாவம் செய்கிறவங்க பாருங்கள், ஒரு ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. ஆனால் வந்து ஆண்டவருடைய ஆவியானவரை நிறையப்பட்டு நாம் வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காருங்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா நாம் வந்து ஏதோ வந்ததுனால எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பித்து ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடிய விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கிருபையை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்திருக்காரு சிலுவையில். அந்த விடுதலையை தான் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். அதனால் குமாரன் விடுதலையாக்குனா, அவர் விடுதலையாக்குனா மாத்திரம்தான் நம்ம வந்து மெய்யாகவே விடுதலையாக ஆகும். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். நம்ம விடுதலைன்னு சொல்கிறோம்ல, மாரி நிறைய பேர் பாருங்கள், நம்ம இப்போ விடுதலைனா எல்லாத்துலேயும் விடுதலையை பெற்று தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாருங்கள், நம்ம வெளியே பார்த்தோம்னாக்கி வேண்டாத காரியங்களை செய்கிறவங்க நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படின்னோம்னாக்கி அது எந்திரிச்சு ஓடுவாங்களே வெளியே, நம்ம சொல்கிறதுக்கு அது கீழ்ப்படிஞ்சு அவன் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் செய்ய மாட்டான். அப்போ பாவத்தில் விழுந்து கிடக்கிறவன் பாவத்தை விட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுதான். அப்போ அந்த காரியங்களில் விடுதலை செய்யறதுக்கு நம்ம மனுஷனுடைய வார்த்தைகள்லாம் அவனுக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சதுன்னா மாத்திரம்தான் அவன் இதிலிருந்து விடுதலை பெற முடியும். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி நிறையா கெட்ட பழக்க வழக்கங்களில் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கோம். ஆனால் நம்ம சொன்னோன்னே அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து விடுதலையை கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்பதை அவங்க வந்து உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு நம்ம இன்றைக்கி ஜெபிக்கணும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோமரில் ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் நல்லா அது நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப அருமையான வசனம். நம்ம வசனத்தை படிச்சுட்டு மற்றவங்களோட பேசும்பொழுது அது பெரிய காரியங்களை செய்யும். அதனால் ரோமர் 6வது அதிகாரத்தில் 17லேருந்து நீங்கள் 20 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 17 முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தின் நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகினீர்கள். அப்போ பாவத்திலேருந்து நம்ம ஆண்டவர் நமக்கு விடுதலை செஞ்சு நீங்கள் வசனங்களை 20 வசனங்கள் வரைக்கும் படிச்சிங்கன்னாக்கி இந்த 18வது வசனத்தில் பாருங்கள், பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை தந்துட்டார். அந்த பாவம் செய்கிற ஒரு காரியத்திலேருந்து நமக்கு விடுதலை தந்த நல்ல தகப்பன். அது வந்து விடுதலை செஞ்சாருனாக்கி மெய்யாகவே விடுதலைன்னு சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ மனுஷன் கொடுக்குற விடுதலை மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை, முழுமையான விடுதலை பெற்று அவங்க வந்து நீதிக்கு அடிமையாக, ஆண்டவருக்கு அடிமையான பிள்ளைகளாக நம்ம அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த பிள்ளைங்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 19வது வசனத்தில் பாருங்கள், பல இனங்கள் அது இந்த 20வது வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கி பாவத்துக்கு அடிமையாக இருந்ததுக்கு அவங்க வந்து ஆண்டவர் நீதி செய்கிறவருக்கு பிள்ளையாக மாற்றிட்டாரு. நம்ம பாவம் செஞ்சு நம்ம அசுத்தத்தில் கடந்த வாழ்க்கையில் கடந்த நம்ம எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தி செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுதான் நமக்கு விடுதலை. அந்த விடுதலையை தான் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சார். உலக பிரகாரமான விடுதலை இல்லைங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விடுதலை. அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழும்பொழுது தான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும். ஆண்டவருடைய விடுதலை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அந்த விடுதலையை சொல்லத்தக்கதான கிருபையை நமக்கு தர இன்னைக்கு ஜெபிங்க. அடுத்தது 2வது வந்து பார்த்திங்கன்னாக்கி 2 கொரிந்தியர் 3:17. இது நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தருடைய ஆவி எங்கேயும் விடுதலை உண்டு. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு விடுதலை இருக்குது. நமக்கு விடுதலை தருவார் அப்படிங்கிற நிச்சயம் வந்து நமக்கு இருக்கணும். இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம ஏதோ நமக்கு விடுதலை தரதுக்கு ஆள் இல்லை, நம்ம வந்து கஷ்டப்படுதமே அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாத காரியங்கள்லாம் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிறதே இந்த யோபு மாதிரி தான். யோபு நான் இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது யோபுனுடைய சரித்திரம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து போனால் இந்த பிசாசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவம் செய்கிறதுக்கோ மற்ற அழிக்கக்கூடிய காரியங்களோ செய்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நம்மளை ஆசீர்வாதமாக நம்மளை வந்து மாற்றக்கூடிய காரியங்களும் செய்கிறார். நம்ம அசுத்தத்தில் இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்க நல்ல வல்லமுள்ள தேவன் இருக்கார். ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாம் நம்மளை இருக்க அவருடைய நீதியை நமக்கு தந்து அவருடைய பிள்ளையாக மாற்றுறாரு. அதனால் பிசாசு தான் வந்து இந்த மாதிரி அழிக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு நோய் பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து நம்மளை எழுந்திருக்க முடியாமல் பண்ணுறதுலாம் பிசாசு. யோபுவுக்கு அப்படி தான் செஞ்சார். ஆனால் யோபு அப்படியே விடலை.
ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருந்தோம்னாக்கி அவர் வந்து அப்படியே விடுது ஆண்டவர் கிடையாது. அவர் வந்து ஆவியானவர் விடுதலை செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் விடுதலை செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது கடைசி முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா யோபின் வாழ்க்கையை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கடைசி நாட்களில் கடைசி வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதிகாரத்தை படிச்சிங்கன்னாக்கி அந்த முடிவு வந்து வந்து சம்பூர்ணமாக முடியுது. ஏன்னா இழந்தது எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டு அவர் ஆச்சரியமாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த இடையில நடந்த காரியங்கள் வந்து இந்த பிசாசானவன் சில சோதனைகள் வேதனைகள் நமக்கு வாழ்க்கையில் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வரும்பொழுது அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய ஆண்டவரை பற்றி கொண்டு இருந்ததுனால அவர் ஜெயிச்சார். அதுபோல் நம்மளும் இந்த ஜெயிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார். நம்மளை இழந்து போனதெல்லாம் நமக்கு தரதுக்கு வல்லமுள்ள ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருங்கிற அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம இந்த வசனங்கள்லாம் தியானிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு விடுதலை தான் நம்ம முதலாவது தேவைன்னா என்ன விடுதலைனா ஆவிக்குரிய ஆவியானவர் நமக்கு தந்து அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழும் பொழுது தான் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ வந்து முதலாவது ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்து தான் ஆண்டவருடைய தீர்ப்பு வரும் பொழுது நமக்கு வந்து அது இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கணும். அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ரெண்டாவது அடிமைத்தனத்துலேருந்து பிசாசுக்கு அடிமைத்தனமாக இருந்தோம். பிசாசுக்கு அடிமைத்தனமாக இருந்த பிள்ளைங்களை நம்ம வந்து அந்த அடிமையிலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை வழிநடத்துறதுக்கு நம்ம நல்ல தகப்பனாக நமக்கு ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. மூணாவது பார்த்திங்கன்னா சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து அந்த அவன் ஆதிக்கத்தை எதனாலும் சரி நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு வர்றது பார்த்திங்களா. அந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தும் பொழுது அதுலேருந்து நம்ம உண்மையாக விடுதலை பெற்றுக்கணும்னாக்கி கிறிஸ்துவனுடைய அவர்கிட்ட வந்து நம்ம விசுவாசம் வச்சுருக்கணும். அடுத்தது அவரோட ஐக்கியம் வச்சுருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் பெறுறதுக்கு நாம் வந்து முதல்ல வந்து நம்ம அது ஆரம்பம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னா ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு உண்மையான விடுதலை அவர் தரதுக்கு நமக்கு வல்லம் உள்ளவர் என்று அவரை நம்ம விசுவாசித்து அவரோட ஐக்கியமாக இருக்கணும். ஐக்கியம்னா நம்ம உங்களுக்கு தெரியும், அவரோட கூட நம்ம இடைப்படணும். அவர் தான் நமக்கு எல்லாமே சொல்லணும், எல்லாமே செய்யணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களில் நம்ம முழுமையாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நாம் கிறிஸ்துவின் அடிமையாக அவருடைய கிருபையை பெற்றுக்கிட்டு நாம் வந்து வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலையை தருகிற தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த ஆண்ட கிறிஸ்துவுக்கு தான் நம்ம அடிமை. அவருக்கு அடிமையாக இருக்க அவர் கிருபையினால் நம்மளை வந்து விடுதலை செஞ்சு நம்மளை வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் ஆவியானவரை பெறாமல் இருந்தோம்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 நம்ம மனப்பாடமாக வச்சுட்டு டெய்லி சொல்லணும், ஆவியானவரே நீங்கள் எங்களோட கூட இருக்கீங்க, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டுன்னு சொல்லி நம்ம ஆவியானவரை நம்ம மேன்மைப்படுத்தும் பொழுது அவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அவர் தான் நம்மளோட கூட எல்லா காரியங்களையும் நம்மளை விடுதலை செய்யக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அதில் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே ஆண்டவரோட கூட நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா கொலோசியர் 1:13 இதே நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கலாம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை வந்து விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். இப்போ வந்து இது ரொம்ப நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் வந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகிறது வந்து மரித்த பிறகு. ஆனால் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அவருடைய அன்பின், அதாவது முதல்ல இந்த விடுதலை எங்கேருந்து கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கணும். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் நம்ம வாழும் பொழுது குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னையும் உங்களோட சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அந்த கல்லன் சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அன்றைக்கே கிடையாது. ஆனாலும் அந்த நாளில் வந்து அவனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்காரு. அதே மாதிரி தான் இதுவும் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார்னா முதலாவது நம்ம வந்து ஆண்டுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் அந்த அடிமைத்தனத்தின் இருளிலேருந்துலாம் நம்ம விடுதலையாக்கி ஆண்டவருடைய அன்பில் நம்ம வளர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ள பிள்ளைகளாக மாற முடியும். எப்போ பரலோகத்துக்கு போகும் பொழுது பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு ஆயத்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த இதை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த இருளின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில் நம்ம வளர்ந்து அவருக்கு தான் நம்ம பிள்ளை என்கிற ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. இப்போ என்ன உலகத்தில் வாழும்போது நல்லா சுகபோகமாக இருந்துட்டு அப்புறம் போய் ஆண்டவர் தேடிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது தவறான காரியம்.
வேத வசனம் அப்படி சொல்லவே செய்யல. ஆண்டவரும் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அந்த உலகத்தில் நம்ம இன்பமாக வாழ்ந்தது, சுகபோகமாக வாழ்ந்துட்டு அப்புறம் அது கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன செய்யணும்னு சொல்லி சித்தம் வச்சுருக்காரோ அது செய்து முடிக்கணும். ஆசீர்வாதம் உண்டு. ஆனாலும் சில காரியங்களில் பிசாசனம் கொண்டு வர காரியங்களில் நம்ம வந்து ஜெயிக்கணும்னாக்கி அவர் தான் நம்மளோட கூட ஆவியானவர் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள நம்ம உதவி செய்யணும். இந்த இருளின் அதிகாரத்தின் விடுதலை ஆக்கினார்னா இவர் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய ஆளுகைக்கு நம்ம உட்பட்டுருக்கணும். ஏன்னா வந்து ஆண்டவருக்கு பிரியமாக தான் நான் வாழ்ந்தேன், அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகள் தான் மாறுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய ஆளுகைக்கு இல்லாமல் நம்முடைய சித்தத்துக்கு நம்ம செய்கிறோம். பார்த்தீங்களா, நம்முடைய சிந்தனைக்கு எது வருதோ அது செய்யக்கூடாது. ஆளுகைன்னா அவர் தான் ஆளுகை பண்ணணும். ஆளுகை பண்ணணுன்னாக்கி எப்போவுமே வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம செபிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி எங்களுடைய சித்தம் செய்யவே கூடாது ஆண்டவரை, நீங்கள் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி முழுமையாக அர்ப்பணித்த வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து அவருடைய ஆளுகை ஒப்பு கொடுக்காம நம்ம சித்தத்துக்கு நம்முடைய திட்டத்துக்கு எல்லாம் நடத்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டோம்னாக்கி அதில் வந்து சரியான இது இருக்குதுங்களா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 100% அர்ப்பணிச்சுட்டு அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்களில் ஆண்டவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கார். எல்லாவற்றையும் ஆளுகைக்கு அவர் தான் உட்படுத்தணும். முதலாவது வந்து நம்ம பாவ மன்னிப்பு நமக்கு கிறிஸ்துவுக்கு மேலே வந்து அவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பை தராரு. இப்போ பாவத்திலேருந்து மன்னிப்பு இல்லைனாக்கி நிறைய இடத்துல இப்போ நீங்கள் வேத வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா பாவத்திலேருந்து தான் மன்னிப்பை நிறைய சொல்கிறாரு. பாவம் செய்கிறதுனால வருகிற நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பாவ மன்னிப்பை தரதுக்கு கிறிஸ்து மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கவர். அவர் தான் பாவ மன்னிப்பை தந்து நமக்கு விடுதலை தருகிறவருங்கிறத நம்ம முதலாவது வந்து நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இது வந்து முதலாவது பார்த்திங்கன்னா விசுவாசத்தின் மூலம் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு, அந்த விசுவாசம் தான் முதல்ல எல்லாருக்கும். ஆண்டவர் எந்த இடத்துல கேட்டாலும் விசுவாசம் உள்ளவனாக இருக்கியா, விசுவாசம் ஒன்று ரசித்ததுன்னு சொல்கிறாருல, அப்போ நமக்குள்ள ஒரு விசுவாசம் தேவைப்படுது. அப்போ ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும். அதனால் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர், உங்கள் இடத்துல விசுவாசம் வைக்க. இந்த தகப்பன் நான் அடிக்கடி சொல்வேன், அவர் தவறை வந்து சொல்லியிருந்தார், எனக்கு விசுவாசம் இல்லைன்னா குறைவு இருந்ததுன்னா நீங்கள் அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படி அவிசுவாசம் இருக்கலாம். ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு காரியம் நம்ம ஜெபித்து இருக்கலாம், அதில் வந்து இதை செய்ய முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையில் வரும் மாதிரி பிசாசு கொண்டு வந்தோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த விசுவாசத்தோடு அவங்கள்ட்ட ஜெபித்து நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உதவியை நாடி தேடி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். நம்ம அதில் வெற்றி பெற முடியும். அடுத்தது பரிசுத்த ஆவியும் நிறையப்பட்டு நம்ம இருக்கும் பொழுது உலகத்தில் நம்மளை வந்து வேறு பிரிச்சிருந்தார். ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு இருக்கும் பொழுது நாம் வந்து ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நாங்கள் ஏற்றவங்க இல்லை, நாங்கள் வந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைங்க. அப்போ வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் வரும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி ஒரு மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுறது தான் நம்ம ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம சரீரமானாலும் சரி, முழுமையாக அர்ப்பணிச்சிருந்தோம்னாக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது அவர் நம்மளே ஆளுகை செய்து நம்ம நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்ம வேறு இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை வந்து வேறுபட்டதாக தான் இருக்கும். அதனால் அந்த காரியங்களில் நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் உலகத்தில் நிறைய காரியங்கள் வந்து அந்த மாதிரி காரியங்கள்லேயும் நிறையா பொய் சொல்லி அந்த மாதிரிலாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா, அந்த மாதிரி காரியங்கள் கிடையவே கிடையாதுங்க. ஆவியானவர் எப்பொழுதும் பார்த்திங்கன்னாக்கி விடுதலை கொடுக்குறவர். அசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டார். பரிசுத்தமாக நம்மளை வாழுறதுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிச்சயித்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்மளை உலகத்திலே வைத்திருக்கும் பொழுதே நம்மளை கொண்டு நிறைய காரியங்கள் செய்வார். ஆவியானவரை பகுத்தறியக்கூடிய ஒரு காரியங்களை நமக்கு தார சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய காரியங்கள் வேண்டாத காரியங்கள் நிறைய பேர் செய்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஊழியத்திலே பாருங்கள் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்கிறத நம்ம பார்க்க பார்த்திங்களா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் நிறையப்படும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நம்மளோட கூட இருக்கிறத நம்ம நிறைய அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் நிறைய இருக்குது.
இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன நடத்துறதுக்கு நம்மளை திட்டம் வச்சுருக்காருன்னு சொல்லி அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியதை நம்ம முதலாவது செஞ்சிடணும். மற்றவங்க சொல்கிறத எதையுமே நம்ம வந்து முதலிடத்துல வைக்கவே கூடாது. ஆவியானவர் சொல்கிறதுக்கு நம்ம அவ்வளோத்துக்கும் நம்ம இந்த பாருங்கள், இந்த பவுல் எடுத்துக்கிட்டோம்னாக்கி அவர் வந்து எல்லா இடத்துலையும் கட்டப்படுவ, நீ எல்லா இடத்துலையும் நீ வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் அழைக்கும் போதே சொல்லியிருந்தாரு. ஆனால் அகபுங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், நீங்கள் போனால் உன்னை கட்டிடுவாங்க, உன்னை அப்படி செஞ்சுருவாங்க. அதுக்கெல்லாம் அவர் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்காரு. அப்படிங்கிறத ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்லியிருக்காரோ நமக்கு அதுதான் நமக்கு நிறைவேறணுமே ஒழிய மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது வந்து சரின்னு சொல்லி நம்ம அதுக்கு தலையாட்டக்கூடாது. அதுக்கேற்ற வேஷம் தரிச்சிட்டு நம்ம போகக்கூடாது. அப்போ வந்து இந்த ஆண்டவர் வந்து நம்ம வேறு பிரிச்சுக்காரு பாருங்க, அந்த காரியங்கள் நடக்காது. நம்மளுடைய சித்தத்துக்கு ஏதோ செஞ்சுட்டு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்த அந்த எதுலேயோ விழுகிறதுக்கு நம்மளை விடவே மாட்டார். நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்வார் ஆண்டவர். அதுக்காண்டி ஜெபிங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க தான் சாத்தானின் கிரியைக்கு அவங்களுக்கு கிரியை நடக்கும். அதனால் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அதிலே தெரியும். அடுத்தது வேறு பிடிச்சிருக்காங்கிறதும் தெரியும். அதனால் அதுக்கு கீழ்ப்படியாதபடி நடக்கிறவங்க மாத்திரம்தான் சாத்தானுக்கு அவங்க கிரியை நடக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால் ஆண்டவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் தான் எல்லாத்தையும் அவர் தான் எல்லாத்தையும் நடத்தணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஒரு இடத்துல கூட நம்முடைய சித்தத்துக்கோ மற்றவங்க சொல்கிற காரியங்களுக்கோ நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போவோம் எல்லாவற்றையும். அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய விடுதலை தரவும் அவர் வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம அதை தியானிக்கும் பொழுதே அதை தான் நம்ம செய்யணும். மற்ற காரியங்களில் நம்ம முதலிடம் கொடுக்கவே கூடாது. அதை நீங்கள் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தான், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னாக்கி நாம் வந்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை வந்து முதலாவது கொடுத்து அதை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த இடத்துல நம்ம தவறு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இடத்த நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரை நீங்கள் எல்லாவற்றையும் நிறைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் தான் இந்த எல்லாத்தையும் வேறுபடுத்தி எங்களை வந்து இந்த உலகத்தில் பிரித்து எடுத்துருக்கீங்க. அதனால் உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு விடுதலை தாங்காண்டவரேன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம படித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். இதுக்கு வந்து ஒரு மகளை வந்து நம்ம லூக்காவில் படிக்கலாம். லூக்கா 13வது இடத்துல 10-13 வருஷத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த நிமிர முடியாத ஒரு கூனின்னு சொல்லிட்டு ஃபாதர் அவங்க கூட பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து கூன் விழுந்து இருந்தோம்னாக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வயதானவங்க கீழே குறிஞ்சிட்டு நடக்கும்போதே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா நிமிராமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அந்த குனிஞ்சிட்டே இருக்கும்போது அவங்க சாப்பிட்றதாகட்டும், மற்ற எழுந்திரிக்காகட்டும், இல்லாட்டா ஏதோ நடக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கும் உடம்பு சரீரம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த எடுப்புலாம் வலிக்கு குறுக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே நிமிர முடியாமல் அப்படி உட்காந்துட்டே இருந்தோம். இங்கே எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மணி நேரம் உட்காந்தாலே நமக்கு வலி எடுக்கும். அப்போ அவங்க வந்து 18 வருஷமாக அந்த பலவீனத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ ஆண்டவரே சொல்வார், இவங்க கெட்டப்பட்டு பிசாசு தான் கட்டி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்வார் ஆண்டவர் வந்து. அப்போ சில நோய்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி அசுத்த ஆவினால சரீரத்தில் நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஆண்டவரே சொன்ன மாதிரி வேதத்தில் போயிருக்க மாதிரி எல்லாமே வந்து பிசாசுனால உண்டாகக்கூடிய நோய் இல்லை. சில காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள்னு சொல்லலாம். அசுத்த ஆவினால சரீரத்தில் மூலமாக நிறைய மக்களுக்கு இந்த சரீர பலவீனங்கள் கொண்டு வந்து அதில் நிறையா அலக்களிக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்கோம். இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பிசாசுனால இப்போ கெட்டப்பட்ட நிலையில் தான் 18 வருஷமாக கூனியாகவே இருக்காங்க. அப்போ ஆலயத்தில் போய் ஆண்டவர் போய் அவளை பார்க்காரு, என்ன இப்படி கூனியாக இருந்துட்டு இப்படி எழும்ப முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரிதி வச்சு ஜெபித்து சுகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறார். அதனால் விடுதலை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தர முடியும். அவர் தான் நிரந்தர விடுதலையை நமக்கு தர முடியும். அதனால் இந்த பெண்ணுக்கு வந்து 18 வருஷம் அப்படியே கூனியாகவே ஆலயத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒருத்தரும் விடுதலை செய்யலை, ஆண்டவர் தான் விடுதலை செஞ்சார். அதனால் ஆண்டவர் குமாரன் விடுதலை ஆக்கினால் நம்ம மெய்யாகவே நம்ம விடுதலை ஆகும். அதனால் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவருடைய விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். இந்த பெண்ணுக்கு செஞ்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ நோய் பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு அதை ஆண்டவர் வந்து விடுதலை செய்ய இன்றைக்கி ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். இப்போ நம்ம ஆப்பிரிக்காவில்
இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷனுடைய ஒரு ஊழியத்துக்கு வந்தார். அந்த ஜன மக்களுக்காண்டி அவர் ஒரு சபையை கட்டினார்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை படித்தோம்னாக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அடிமையாக இருந்தாலும் சரி அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நம்ம படித்தோம்னா நமக்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் நடந்த கதையில் நடந்த சம்பவம் தான், அதெல்லாம் கதைன்னு சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம படித்தோம்னாக்கி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய சம்பவத்தை படிக்கும் பொழுது நமக்கும் அப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாகத்தை ஆண்டவர் நமக்கு தரதை நம்ம நிறைய இடத்துல பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த ஒரு தாகத்தை ஆண்டவர் நமக்கு ஊற்றுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இவர் பிறந்தது வந்து 1760 பிறந்தவர், மரித்தது வந்து 1831 மரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து அமெரிக்காவில் வந்து அடிமை இனத்தில் தான் பிறந்து அடிமையாக அமெரிக்காவில் விற்கப்பட்டவர். அவர் ரிச்சர்ட் ஆலன். அவர் வந்து ஒரு பெற்றோர்கள் ஒரு எல்லாருமே அடிமையாக இருந்தவங்க, அடிமையாக விற்கப்பட்டு அவங்க பெற்றோர்கள்னால் 4 குழந்தைகளை எல்லாத்தையுமே விவசாயம் செய்கிறதுக்கு அடிமையாக விற்கப்பட்டவங்களாக இருந்துட்டாங்க. ஆனால் இவர் வந்து சிறு வயசுலேருந்து இவர் மாத்திரம் பாருங்கள் நல்லா படிக்கிறது, மற்ற ஆலயத்துக்கு செல்வது அந்த மாதிரிலாம் செல்றதுக்கு ரொம்ப வாஞ்சியோடு இருந்திருக்காரு. ஒருத்தர் ஆலயத்துக்கு செல்லும்பொழுது எல்லோரும் இந்த மாதிரி இனத்து மக்கள்லாம் ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே துரத்தும் போது அவருக்கு ஒரு தாகம் அந்த சின்ன வயசுலேயே இருந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கி ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என்ன நமக்கு தாகம் தராரோ அந்த தாகத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்வார்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். அதை தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம தியானிக்கணும். இவர் அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல வந்து போன இடத்துல வந்து அந்த எஜமான் இருக்கார் பார்த்திங்களா, வாங்கினவர், அவர் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததுனால விலைக்கு வாங்கிட்டோம் நம்ம இந்த பையனை எப்படியோ ஒன்றும் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாமல் அந்த எஜமான் வந்து அவரை வந்து படிக்கிறதுக்கு மற்ற வேதம் வாசிக்கிறதுக்கு திருச்சபைக்கு போகிறதுக்கு கூட நல்லா ஒரு சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இவர் எழுத படிக்க வாசிக்க அந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டார். ஏன்னா அடிமையாக இருந்தால் வேலைகளை தான் செய்ய சொல்லுவாங்களே இல்லையா, அவனை படித்து அவன் மேலே வர்றதுக்கு எந்த எஜமானும் விடமாட்டான். ஆனால் இந்த ஆள் வந்து அப்படி இல்லாமல் நல்ல மனுஷனாக இருந்ததுனால அவர் வந்து ஆலயத்துக்குலாம் செல்வது, ஆலயத்தில் போய் அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த வாஞ்சியை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு தான் நான் விசுவாசிக்கேன். ஏன்னா அந்த ஆலயத்துக்கு செல்லும்பொழுது அந்த தடையில்லாமல் நமக்கு இந்த ஒரு எஜமான் நமக்கு தந்துக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். இந்த மெத்தடி சபைன்னு சொல்லி அந்த சபையில் வந்து ஒரு ஐயர் வந்து அவர் வீட்டுக்கெல்லாம் போய் செய்தி நம்ம பார்க்க பார்த்தீங்களா, வீடுகளுக்கெல்லாம் போய் வீட்டில் செய்தி கொடுக்கறது மற்ற காரியங்கள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த வீட்டில் போய் செய்யும் பொழுது அவருக்கு வந்து நிறையா ஆண்டவரை பற்றி செய்கிறதுக்கு அவங்க வீட்டிலலாம் கூப்பிட்டு வச்சு செய்யும் பொழுது அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அடிமையெல்லாம் நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க, அடிமையாக இருக்கிறதுலாம் ஆண்டவருக்கு பிரியமே இருக்காது, அடிமையாக இருக்கக்கூடாது, மக்கள்லாம் நல்லா சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த இதில் மனம் திரும்பி இந்த எஜமான் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இந்த மக்களை எல்லாத்தையுமே விடுதலை செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாம். அதில் இந்த பையனும் வந்து நீங்கள் விடுதலை செஞ்சு உங்கள் வீடு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான்னு சொல்லி நம்ம முதலே பார்க்கோம். அந்த ஆலயத்துக்கு செல்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே இருந்தது கூட இருந்த அந்த ஆள் கூட இருந்திருக்காரு. அவர் கூட இருந்ததுனால அந்த ஆலயத்துக்கு போகிறது, அந்த சபைகளில் செய்தி கேட்குறது, இந்த விடுதலை கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு தாகம் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா விடுதலை கிடைச்ச உடனே நமக்கு விடுதலை கிடைச்சிட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய காரியம் இல்லாமல் இந்த சர்ச்சில் இந்த ஐயர் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி அவர் விடுதலை செஞ்சது அதெல்லாம் ஒரு தாகத்தை ஏற்படுத்தி அவர் ஒரு சபையை உருவாக்கியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் சபையை உருவாக்கி அந்த மக்களுக்காண்டி ஆப்பிரிக்கா நாட்டில் அவங்களுக்காண்டி ஒரு சபையை உருவாக்கி அவங்கள வந்து கொண்டு வந்து அந்த ஊர்களில் ஆப்பிரிக்கா நாட்டிலலாம் போய் நிறைய இடத்துல போய் ஆண்டவரை பற்றி அடிமையாக இருந்த வாழ்க்கையை வாழுதெல்லாம் நம்ம கிறிஸ்து வந்து நம்மளை விடுதலை செஞ்சுருக்காரு, நம்மளை விடுதலை செய்வார்னு சொல்லிட்டு இந்த அடிமைத்தனத்துலேருந்து அவர் மீட்டு பட்டதுனால மற்றவங்களுக்கும் அவங்க இனத்துக்கு உள்ளவங்களுக்கு எல்லோரும் அந்த இடத்துல உள்ளவங்க சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததுக்காண்டி இவர் ஒரு சபையை கட்டியிருக்காரு. பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான ஒரு மனுஷனாக நம்ம பார்க்க பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்தோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு இல்லைன்னு இருந்தால் கூட நம்ம மக்களுக்காண்டி மற்றவங்களுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், அவர் இனத்துக்காண்டி இப்படி செஞ்சுருக்காரு. ஒரு சபையை கட்டி அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காரு. இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கவங்களெல்லாம் நம்மளை வந்து விடுதலை செய்ததுக்கு ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நிறைய இடத்துக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த இடத்துலலாம் மக்களுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவ்வளவுன்னு சொல்லி பாருங்கள், அந்த ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறது, அவங்க மக்கள்லாம் போய் கேட்குறது வைக்கிறதுலாம் அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில்
நம்ம ஆண்டவர் என்ன கிஃப்ட் நமக்கு தந்திருக்காரோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஆண்டவர் முயற்சி எடுத்து நம்மளே வழி நடத்தி எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நம்மளை விடுதலை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அப்படி செஞ்சதுனால அவர் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு மற்றவங்க மக்களுக்கெல்லாம் அந்த சபையை கட்டி வைத்தது மாத்திரம் இல்லைங்க, அந்த சபைக்கே முதலாவது அவர் வந்து பிஷப்பாக வந்து பேராயராக வந்து மக்களே தேர்ந்தெடுத்து வச்சாராம். அப்போ வச்சாங்கன்னம்னாக்கி என்ன காரணம்னாக்கி அவங்க வாழ்க்கையில் வந்து எத்தனை பெரிய கஷ்டங்கள் இருக்கும், அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்கள். அதில் வந்து ஒரு விடுதலையை கொடுக்கறது மாத்திரமல்ல, சபைக்கு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இந்த விடுதலை கொடுக்கறது ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி அந்த செய்திகளை கொடுக்குற ஒரு மனுஷன் கிடச்சிருக்காரு. இப்படிலாம் கிடச்சதுனால அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை இருந்திருக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்த ஒரு மனுஷன் தான் இந்த மனுஷன் சொல்லி ரிச்சர்ட் சாலன்னு சொல்லி அவர் வந்து பேர். அவர் செஞ்ச காரியங்கள் அந்த மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்தோ அது மாதிரி நாமளும் இருக்கிற இடத்துல நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நாமளும் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத தூண்டக்கூடிய காரியங்களை இன்றைக்கி இந்த ரிச்சர்ட் சாலன் அவங்க சரித்திரத்தை அவங்களோட வரலாறை படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நடந்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இப்படி ஒரு கதையை கேட்டோம், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது பேசுனதை கேட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி நாமளும் ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்குன்ட்டு. நம்ம அடிமையாக இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளே நம்ம பார்த்துட்டு இல்லாமல் அந்த குறைகள்லேருந்து நிறைவாக்கக்கூடிய ஒரு தகப்பன் நம்மளோட கூட இருக்கான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம அடி எடுத்து வச்சு நம்ம ஜெபித்து நம்ம நடக்கும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செஞ்சார் பாருங்கள். ஒரு சபையை கட்டி என்னெல்லாம் பண்ணுறாரு மக்களுக்காண்டி. அது மாதிரி நாமளும் என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ஆண்டவர் தூண்டும் பொழுது அந்த தூண்டுதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் இது செய்யவே முடியாதுங்க. ஆலயத்தை கட்டுறதோ மற்ற பேராயராக இருக்கிறது அதெல்லாம் வந்து நடக்கக்கூடியதே கிடையாது. ஆண்டவருடைய தூண்டுதல் இருந்திருக்கு. ஆண்டவர் கொடுத்த விடுதலை வந்து அந்த மனுஷனுடைய ஒரு இருதயத்தில் ஏதோ செஞ்சதுனால தான் அந்த காரியங்களை செஞ்சார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்ய ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரோ ஆண்டவர் சொல்கிறாரோ அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம செய்யணும். அவர் விடுதலை தருகிறவர் என்பதை அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்க்கையில் இருக்க இந்த சம்பவத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தர நம்ம ஜெயிப்போம். இந்த இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக நம்மளை பார்த்து அவங்க மூலமாக நாமளும் நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி நமக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய மனுஷங்களெல்லாம் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு தந்ததுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எந்த இடத்துல பிறந்தாலும் எந்த இடத்துல வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சரிதையை நம்ம படிக்கும் பொழுது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாகத்தை ஏற்படுத்தி பார்த்தீங்களா, அந்த தாகத்தை தந்ததுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இவங்களுடைய சரித்திரங்கள்லாம் நம்ம படிக்கும்பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி அடிமையாக இருந்தாங்க, இவங்கள வச்சு ஆண்டவர் எப்படி நடத்திருக்காரு அப்படின்னு நம்ம வந்து இதை வந்து நிறைய தியானிக்கணும். இதை வந்து கதையாக அப்படி படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதை நம்ம தியானிக்கலாம். அப்புறம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளையும் நடத்துறதுக்கு நம்ம விடுதலையோடு நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ விடுதலையை தர வல்லமுள்ள தேவன் நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம விடுதலையோடு ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவர் இந்த விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துறது இந்த நாட்களில் காண முடியும். உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கி தந்து வழிநடத்து வரோம். ஆமாம். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா.
உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலையாகவும் என்று வசனங்களை படித்தது போல எங்களுக்கு விடுதலை தருகிற பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து வேறு பிரித்து ஆவியானவரால் எங்களை நிறைத்து எங்களை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி வைத்து நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை அநேகருக்கு சொல்லத்தக்கதாய் அநேகருக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் நடத்தி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வாழும் பொழுது, இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்படி ஆண்டவரை வாழ வேண்டும், எப்படி விடுதலையோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்ததே அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாகவும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்கவும் எங்களுக்கு கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தந்திருப்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாய் உங்களுடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேத வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்கு விடுதலையை தருகிற நாட்களாக இருக்கிறபடியால் ஆவியானவர் மாத்திரம் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் கற்று எங்களை நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறபடியால் ஆவியானவருக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நீங்கள் கொடுத்து வழிநடத்தத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அர்ப்பணிக்கிட்ட சுவாமி உங்களுடைய ஆவியானவர் ஆளுகைக்கு அர்ப்பணித்து அவர்கள் ஜெபிக்க இந்த நாட்களில் இந்த வசனங்கள் மூலமாக ஜெபித்தை கேட்டு வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு முழுமையான விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு இந்த வாழ்க்கையை நீ ஆண்டவரை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சம்பவத்தை வாசியமே தகப்பனே, அந்த மனிதன் அடிமையாக இருந்த பொழுதிலும் ஆண்டவரே உமக்கென்று வாழ உமக்கென்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு சும்மா இராதபடி ஆண்டவரை அந்த ஜனத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற்ற ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரை சொல்லி அவர் தான் நமக்கு விடுதலை என்று சொல்லி அறிவித்து ஒரு சபையை உருவாக்கி இந்த சபையை ஆண்டவரை நிரூபித்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை விடுதலையை கொடுக்கிற அந்த ஆண்டவரை நாட்களை இந்த சபையை ஆண்டவரை ஸ்தாபிக்க கிருபை தந்தீங்களே சுவாமி. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நாங்கள் அடிமையாக இருந்தாலும் தகப்பனே, இந்த மனிதனை போல ஆண்டவரை எங்களையும் நீங்கள் ஆண்டவரை விடுதலை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற ஆண்டவரை நீங்கள் வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை சொல்லவும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளை அநேகர் எழும்பவும் தேவன் கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேற்றும் சித்தங்கள் நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீ கிருபையாய் வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய விடுதலையை எங்களுக்கு தந்து இந்த நாட்டிலே வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன இடத்துல விடுதலை வேணுமோ அந்த இடத்துல விடுதலை தந்து எங்களை முற்றிலுமாய் உமக்கென்று அர்ப்பணித்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோகத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாறத்தக்கதாய் அநேக பிள்ளைகளை எழுப்ப தேவன் பயன்படுத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதியும் மகிமெல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துக்கிற பிள்ளைகளாக நான் காணவில்லை துதி செய்யுங்க. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு நன்றி ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.